எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது என்ன அப்படின்னா, மொபைல் ஃபோனை எப்படி எஃபெக்டிவாக பயன்படுத்துறது, எப்படி அடிக்ஷன்லேருந்து நம்மளே பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி இந்த நவீன உலகத்தில் மொபைல் ஃபோன் நம்மளில் ஒருவராக ஆயிடுச்சு. இந்த மொபைல் ஃபோனை எந்திரிச்ச உடனே பயன்படுத்தாத ஆட்களே கிடையாது. தூங்குறதுக்கு முன்னாடியும் பயன்படுத்தாமல் இருக்கிற ஆட்களே கிடையாது. எல்லா நேரத்துலேயும் இந்த மொபைல் ஃபோனை நம்ம அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். இதனால் நமக்கு என்ன அப்படின்னா, நிறைய நேரம் அதிலேயே செலவிடுறோம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஏதோ சாதிக்கணும்னு நினச்சாலும் சரி, உங்களுக்கு நிறையான டைம் தேவைப்படுது. நிறையான டைம் எடுத்து படிக்க வேண்டிய சூழல் இருக்கும். அந்த மாதிரி சூழலில் உங்களுக்கு டைம் எங்கேருந்து நீங்கள் எடுக்க முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி மொபைல் ஃபோன் அதிகமாக பயன்படுத்துறது, அடுத்தது கேம் விளையாடுறது, அடுத்தது நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வெளியில் சுற்றுறது. இந்த மாதிரி டைம்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டாப் பண்ணி எஃபெக்டிவாக பயன்படுத்தணும். உங்கள் ஸ்டடிக்கு அதை பயன்படுத்தணும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது மொபைல் ஃபோன் ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதை எப்படி கையாளுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிற நீங்கள் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துடுங்க. மொபைல் ஃபோனை பயன்படுத்தலாமா வேணாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, என்னுடைய சைட்லேருந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நிச்சயம் நீங்கள் மொபைல் ஃபோனை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அந்த மொபைல் ஃபோன் பயன்படுத்தும் போதே உங்களுக்குள்ளே ஒரு வரையறை வச்சுருக்க வேண்டும். அதில் என்ன அப்படின்னா, எதெல்லாம் செய்ய வேண்டும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ இங்கே எனக்கு தெரிஞ்ச எதெல்லாம் செய்ய வேண்டும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் இதை செஞ்சால் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற என்னுடைய சில கருத்துக்களையும் இதில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இதில் முதல் விஷயமாக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதான். வாங்க அது என்னன்னு பார்ப்போம். என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மொபைல் ஃபோனில் சோஷியல் மீடியாவை எப்படிலாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்கணும். நம்ம வழக்கமாக எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நான் முதல்ல உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். முதல்ல இந்த சோஷியல் மீடியா பார்த்திங்க அப்படின்னா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப், இதெல்லாம் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற நீங்கள் இந்த ஃபேஸ்புக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி முதல்ல யோசிக்கணும். அதனால் ஏதாவது நன்மை இருக்கா அப்படின்னு சொல்லி முக்கியமாக நீங்கள் யோசிக்கணும். ஏன் அப்படின்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கு உங்களுக்கும் இந்த ஃபேஸ்புக்கும் தொடர்பே கிடையாது. ஸோ முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, இந்த ஃபேஸ்புக்கை அன்இன்ஸ்டால் பண்ணிடணும். இதோட சேர்ந்து வர மெசேஞ்சர் ஒரு ஆப், அதுவும் சேட் பண்ணுற ஒரு ஆப் தான். அதையும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் சொல்லுவீங்க, இது எங்களுடைய ஒரு குரூப், பெரிய குரூப் வச்சு நாங்கள் குரூப் ஸ்டடி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குரூப் ஸ்டடி பண்ணுறனால நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. 10 கொஸ்டின் கேட்பீங்க. அந்த 10 கொஸ்டின் கேட்கறதுக்கு உங்களுக்கு 15 நிமிஷம் ஆகுது அப்படின்னா, வெட்டி பேசியில் ஒரு 20-25 நிமிஷம் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ என்னை பொறுத்தளவு நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தயாராகிறீங்கன்னா இந்த ஃபேஸ்புக் அவசியமே கிடையாது. பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்னொரு ஆங்கிளில் ரிலாக்ஸேஷனுக்காக இங்கே வருவோம். சரி, நம்ம 2 ஹவர் படிச்சிட்டோம், ஒரு 5 மினிட்ஸ் உலக நடப்புகள்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபேஸ்புக்கு வருவோம். அங்கே யாராவது ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, யாராவது ஃபோட்டோ போட்டிருப்பாங்க, இல்லை நீங்களே கூட எங்கேயாவது வெளியில் போயிருக்கலாம், நீங்கள் ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பீங்க. அதுக்கு எத்தனை லைக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்பீங்க. லைக்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா லைக்ஸ் அதிகமாகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்ப்பீங்க. அப்படி யோசிக்கும் போது நாம் கொடுத்தா தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவீங்க, லைக்ஸும் அவங்க ஓ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஹேண்ட்ஸமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ நைஸ். இந்த ஸோ நைஸ் ரொம்ப அதிக இடத்துல நம்ம பார்க்கலாம். அதே கமெண்ட் நீங்கள் ஃபோட்டோ போட்டிங்கன்னா திரும்ப திரும்ப வரும், ஸோ நைஸ், ஸோ நைஸ், ஸோ நைஸ். அப்போ உங்களுடைய லைக்ஸும் கமெண்ட்ஸும் அதிகரிச்சு இருக்கும். ஸோ இது ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஃப்ரீ டைமில் அப்படி ஓகே. ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிற நீங்கள், உங்களுக்கு இது தேவையில்லாத ஒன்று. முதல்ல செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃபேஸ்புக்கையும் ஃபேஸ்புக் மெசேஞ்சரையும் அன்இன்ஸ்டால் பண்ணணும். அடுத்ததாக இதில் 2வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப். அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா யார் வேணுமா எப்படி வேணுமா கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஆனால் வாட்ஸ்அப் முழுக்க முழுக்க நமக்கு தெரிஞ்சவங்களோட, நம்மளுடைய நம்பர் வச்சுருக்கவங்களோட அந்த மாதிரி தான். தேவையில்லைன்னா நம்ம மெசேஜ் பண்ணவே தேவையில்லை, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இதுலேயும் கூட நீங்கள் என்ன அப்படின்னா, ஸ்டேட்டஸ் வைக்கிறது, நீங்கள் வச்ச ஸ்டேட்டஸை எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறது. அடுத்தது இன்னொருத்தவங்க ஸ்டேட்டஸ் வச்சதை டெய்லியும் காலையிலையும் நைட்டும் பார்க்குறது. இது பார்த்துங்க அப்படின்னா நிறையான டைம் வேஸ்ட் ஆகும். பார்க்குறதுக்கு நம்ம ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்.
இது ரிலாக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயம் ரிலாக்ஸ் கூட கிடையாது. ஒரே இடத்துல உட்காந்துருப்பீங்க, கண்ணை பார்த்துருவீங்க, கையை காலை ஆட்ட மாட்டீங்க. இது என்ன ரிலாக்ஸ் இருக்குது? ரிலாக்ஸுங்கிறது கையை காலை ஆட்டி காத்தோட்டமாக வெளியில் போயிட்டு நடந்துட்டு அந்த மாதிரி இருக்கிறது தானே ரிலாக்ஸேஷனு. ஸோ இது ரிலாக்ஸேஷனா அப்படின்னு கேட்டால் இது ரிலாக்ஸேஷனே கிடையாது. அதுக்கும் மீறி இன்னொரு ஆங்கிள் ரிலாக்ஸேஷன் நினச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 60 பேர் இருக்காங்கன்னு வச்சிங்க. 60 பேர் வந்து அந்த ஸ்டேட்டஸில் ஒவ்வொரு வீடியோ ஏதாவது வைக்கிறாங்கன்னு வச்சிங்க. அந்த மாதிரி நீங்கள் யதார்த்தமாக பார்க்க ஆரம்பித்தா கூட ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அதில் வேஸ்ட் ஆயிரும். இது காலையில் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் இந்த வாட்ஸ்அப் பார்க்குறதுலேயே வந்து உங்களுடைய டைம் வேஸ்ட் ஆகும். அப்போ நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் பார்க்குறது, அதாவது ஸ்டேட்டஸ் பார்க்குறத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அடுத்தது இதில் முக்கியமான விஷயம், சார் நாங்கள் இது வந்து ஒரு குரூப்பாக ஸ்டடிக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறோம், மெட்டீரியல் ஷேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயம் அது சரியானது. ஏன்னா அதில் நிறையான குரூப் வந்து நல்ல நல்ல குரூப் வச்சு நியூஸ் பேப்பர் மெட்டீரியல் இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணிக்குவாங்க. இதுலேயும் கூட நீங்கள் ரொம்ப யோசித்து முடிவு பண்ணணும். ஏன்னா ஏகப்பட்ட குரூப் வந்து இருக்கும். அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஸ்ட்ரென்த்து அங்கங்கே அவங்கவுங்க படிக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணும்போது அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இன்னும் பெரிய குழப்பம் வரும். ஏன்னா வந்து நான் வழக்கமாக என்னுடைய வீடியோஸில் சொல்கிறேன் அப்படின்னா போட்டித் தேர்வு காம்படிட்டிவ் எக்ஸாம் சக்ஸஸை பொறுத்தளவு 10 புத்தகங்களை ஒரு முறை படிக்கிறதோட சரியான புத்தகம் 1 தேர்வு எடுத்து அதை 10 முறை படிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்படி இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே குரூப்பில் வந்து நிறையான வந்து மெட்டீரியல் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொன்றும் பார்க்குறது பெட்டராகவே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க, ஐயோ நம்ம படிக்கிறது சரியில்லையோ, இதை படிக்கலாம், ஐயோ இது அப்படின்னு சொல்லி உங்களுடைய அந்த ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்குன்னு ஒரு பாத்து இருக்குது பார்த்தீங்களா, அதையே வந்து நிலைகுலைய செஞ்சிடும். அதனால் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அதுக்கு மறுபடியும் ஒருத்தர் போயிட்டு சொல்யூஷன் கேட்பீங்க. அவங்களும் இதான் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இவ்வளோ புத்தகத்தை படிக்காதீங்க, இந்த எக்ஸாமுக்கு என்ன புக்கு தேவையோ அதோடைய சிலபஸ்ஸு, ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் மெட்டீரியல் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு பாத்து வச்சு அதில் மட்டும் போங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஒரு டைம் வேஸ்ட்டு தான். அதனால் வந்து இந்த குரூப்பில் சேர்றது அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. சேரணும் அப்படின்னா சரியான குரூப்பை தேர்ந்தெடுத்து ஒரு நாள் இருந்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் அது எந்த மாதிரியான குரூப் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அது ரொம்ப பயனுள்ளது. வாட்ஸ்அப்பில் நீங்கள் செய்யக்கூடாதது 3 விஷயம். 1, ஸ்டேட்டஸ் பார்க்குறத வந்து தவிர்த்துருங்க. ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கிறது யாரோ அவங்களோட ஸ்டேட்டஸ் மட்டும் பாருங்கள், மற்றதை தவிர்த்துருங்க. அடுத்தது தேவையில்லாத குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களை நீங்களே குழப்பிக்காதீங்க. 3வது என்ன பார்த்தீங்கன்னா, இதில் வீடியோ கால் பேசி குரூப் கால் பேசி அதில் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த 3 விஷயத்திலையும் நீங்கள் செய்யக்கூடாதவை அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அடுத்து பலரும் வந்து தன்னை ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கிறதுக்காக வீடியோ கேம்ஸ் வந்து நிறையா விளையாடுவாங்க. இந்த வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் வந்து நேரத்தை விரயமாக்கக்கூடிய ஒரு விஷயமே தவிர உங்களுடைய எனர்ஜியை சேவ் பண்ணுறது கிடையாது. இது நான் ரிலாக்ஸேஷனாக தான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவும் தவறு. நான் முன்னாடியே சொன்னது போல் ரிலாக்ஸேஷனாக ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வெளியில் காலார நடந்து போய் காத்தோட்டம் அதிகம் இருக்கக்கூடிய இடத்துல அதை இயற்கையோடு ரசித்து பண்ணுறது தான் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன். இந்த மொபைலில் பண்ணுறது நிச்சயம் ரிலாக்ஸேஷன் கிடையாது. இந்த உண்மையை ஏற்றுக்கிட்டு நீங்கள் வீடியோ கேம் விளையாடுறத முழுமையாக தவிர்த்துருங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா, மொபைல் ஃபோனில் வந்து மணிக்கணக்காக ஃப்ரெண்ட்ஸோடையோ ரிலேட்டிவ்ஸோடையோ பேசுகிறது. இந்த காலகட்டத்தில் நிச்சயம் நீங்கள் அது செய்யக்கூடாது. ஓரளவுக்கு படிக்க ஆரம்பித்தோடனே கூட நீங்கள் சிலர் முடிவு பண்ணிடுவீங்க நீங்கள் வந்து கால்ஸ் பேசுகிறத குறைக்கணும் அப்படின்னு. சிலர் வந்து தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருப்பீங்க. அதுவும் வந்து ஒரு டிமோட்டிவேட் பண்ணுற விஷயந்தான். ஏன்னா உங்களுடைய ஆப்போனண்ட்டில் இருக்கவங்க ஒரு நார்மல் பர்சனாக இருக்கலாம், எல்லாம் சக்ஸஸ் பண்ணவங்களாக இருக்கலாம், உங்கள் உறவுக்காரங்களாக இருக்கலாம், உங்களுடைய நண்பர்கள் கூட இருக்கலாம். அவங்க சில நண்பர்கள் வந்து உங்களை பூஸ்ட் பண்ணுவாங்க, சில நண்பர்கள் டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, முக்கியமான கால்ஸ் ஏதோ அது மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். முக்கியமான பேச வேண்டிய விஷயமாக இருந்தால் மட்டும் கால் பண்ணி பேசுங்க. மற்ற நேரத்தில் தேவையில்லாமல் டைம் வந்து போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கால் பண்ணி பேசுகிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அது ஒரு நேர விரயம்தான். இதையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். இனி செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய டாப்பிக்கு என்ன தேவையோ அதை தேடி வந்தீங்க அப்படின்னா நிச்சயம் இங்கே தகவல் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு நிறையான சந்தேகங்கள் வரும். நீங்கள் எந்த டாபிக் படித்தாலும் சரி, அதில் ஏதாவது சந்தேகம் வந்துடுச்சுன்னா நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா, இல்லை கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்குற பதில் கிடைக்கும். உங்களுக்கு அதை
யூடியூப்லலாம் சிலர் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து பண்ணுறாங்க. அவங்களாம் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு கஷ்டமான விஷயத்தை கூட விவரிச்சிடுறாங்க, ஈஸியாக வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. அதனால் அதை நம்மளால் ஈஸியாக உள்வாங்கிக் கொள்ள முடியும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய முதல் முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, என்ன காரணத்துக்காக நான் வந்து இந்த மொபைலை இப்போ யூஸ் பண்ணுறேன், அது கிடச்சிருச்சா, அது கிடச்சிருமா, கிடச்சிருச்சுன்னா உடனே வெளியில் போயிடணும். அது 5 நிமிஷத்துலேயோ 10 நிமிஷத்துலேயோ 15 நிமிஷத்துலேயோ உங்களுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் தெரியும், அதுக்குள்ளே முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் போயிடணும். அதுக்கு மேலே சரி இது பார்த்துட்டுமே அப்படின்னு அந்த டேக்கில் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒன்று வரும், என்டர்டெயின்மெண்ட் மாதிரி, அடுத்தது 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 அப்படியே போனீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுடைய நேர விரயமாயிரும். இது எப்படின்னா, மொபைல் ஃபோனை பயன்படுத்துறது நமக்குள்ள ஒரு அரிப்பு வர மாதிரி, நம்ம உங்களை எல்லாருமே நம்ம உணர்ந்திருப்போம். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன கொப்பளம் அரிக்கிற மாதிரி இருக்கும், அதை சொரிஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா சொரிய சொரிய வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஒரு விதமான ஃபீலிங் இருக்கும். ஆனால் சொரிஞ்சிட்டு ஒரு அன்றைக்கி சாயந்தரமோ இல்லை அடுத்த நாள் காலையிலே பார்த்திங்கன்னா புண்ணாக மாறி இருக்கும். ஸோ அதுபோல் தான் வந்து இந்த மொபைல் ஃபோனை பயன்படுத்துறதையும், இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சரியாக பயன்படுத்திங்கன்னா நிச்சயம் எஃபெக்டிவாக உங்களால் பயன்படுத்த முடியும். அடுத்து ரெண்டாவது முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மேக்ஸ் படிக்கும்போதோ வேறு ஏதாவது ஃபார்முலாஸ் வந்து மனப்பாடம் பண்ணும்போதோ உங்களுக்கு அதை உடனே மனப்பாடம் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் மொபைலில் இருக்க ரெக்கார்டரை ஆன் பண்ணி நீங்கள் அதையே சொல்லி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, எப்போல்லாம் வந்து உங்களுக்கு போர் அடிக்குதோ, சாப்பிடும்போது, தூங்குறதுக்கு முன்னாடி, தூங்கி எந்திரிச்சோன்னே, இந்த மாதிரி நேரத்திலாம் ஒரு முறை அதை கேட்டுட்டிங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு 5 நாள் 10 நாள் கேட்கும்போது உங்களை எப்போ கேட்டாலும் சரி, தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் கூட நீங்கள் அதுக்கான பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு தயாராகிறீங்க. ஸோ இந்த அளவுலையும் நீங்கள் எஃபெக்டிவாக பயன்படுத்தலாம். அடுத்து மூணாவது முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல், நீங்களே தயார் பண்ண நோட்ஸு, அப்புறம் மாடல் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் மொபைல்லே வந்து பிடிஎஃபாக வச்சுக்கலாம். இப்போ ஒர்க் பண்ணவங்க போகிறவங்க இல்லை ட்ராவல் பண்ணுறவங்க இந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உட்காந்த இடத்துலையே புக்கு எவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த மொபைல்லையே வந்து எல்லா விஷயங்களும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் பேட்செலாம் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கும்போது நீங்கள் வெளியில் போய் அலைச்சலோட ஒரு இன்ஸ்டியூட் போகணுங்கிற அவசியம் இல்லை. அந்த நேர செலவெல்லாம் குறைச்சிடலாம். வீட்லேயே உட்காந்து அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் எழுதி முடிச்சிடலாம். டெஸ்ட்டை முடித்தோடனே அவங்களே வந்து ஆன்சர் கீலாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களை நீங்களே எவால்வேட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப 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 பெஸ்ட்டு வே என்ன அப்படின்னா இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான். ஸோ இந்த மாதிரிலாம் பயன்படுத்துறதுக்கு இந்த மொபைல் ஃபோன் வந்து ரொம்ப அவசியம். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் மொபைல் பயன்படுத்தும் போது. அடுத்ததாக இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் படிக்கிற காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய என்னுடைய சஜஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்கூட்டியே முடிவு பண்ணிடுங்க. இன்றைக்கி நாளில் வந்து யாரெல்லாம் எனக்கு கால் பண்ணுற மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு உங்களால் முடியும் அப்படின்னா முன்கூட்டியே ஆன்சர் வந்து சொல்லிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி இன்றைக்கி இந்த இது இருக்குல்ல, நீங்கள் இதை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட முன்கூட்டியே சொல்லிட்டீங்கன்னா படிக்கிற நேரத்தில் வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸை வந்து தவிர்த்தரலாம். எமர்ஜென்சி காலை தவிர அடுத்தது சிலர் வந்து பேசும்போது ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெட்டியாக ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து எப்பரா தவிர்க்கிறது, எப்பரா என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். அதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்த்து தான் ஆகணும். நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்கன்னா விட்டு போன நண்பர்கள்லாம் வந்து சேர்ந்துருவாங்க. ஆனால் நீ ஜெயிக்கிறவர்களும் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும். ஸோ அதெல்லாம் முன்கூட்டியே திட்டமிட்டுட்டு நீங்கள் மொபைலில் வந்து நெட்டை ஆஃப் பண்ணிடுங்க. தேவைன்னா மட்டும் நெட்டை ஆஃப் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணுறவங்க நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணிங்க. பட் மற்றவங்க எல்லாருமே வந்து நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு படிச்சிங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் தவிர்க்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம்னா, நீங்கள் மொபைல் ஃபோனை வந்து இனிமேல் நான் பயன்படுத்தவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப வந்து அதோட வெறித்தனமாக இருந்து அதை அவாய்ட் பண்ணணும்லாம் நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு அப்படி இருப்பீங்க. திடீர்னு மறுபடியும் வந்து சரி கொஞ்சம் நேரம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டே ஃபுல்லாக நீங்கள் வந்து மொபைல் ஃபோனையே யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. முன்னாடி யூஸ் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதை விட டபுள் மடங்கு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்படி தான் நம்மளுடைய குரங்கு போல் மனசு செயல்பட்டுகிட்டே இருக்கும். அதனால் என்ன தேவை, எப்போ தேவை அப்படின்னு நல்லா முடிவு பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி மொபைல் ஃபோனை வந்து பயன்படுத்துங்க. தேவையான நேரத்தில் நான் நிச்சயம் மொபைல் ஃபோனை பயன்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்கு வந்துடுங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் வைங்க. இன்றைக்கி நான் வந்து 3 மணி நேரம் படிக்கணும். இந்த 3 மணி நேரம் படிச்சிட்டேன் அப்படின்னா அரை மணி நேரம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம், அதில் என்ன வேணுமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு டார்கெட் வச்சுட்டு அதை அச்சீவ் பண்ணால் தான் நான் அந்த மொபைல் ஃபோனை தொடுவேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் அதுவும் ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஆகக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ இந்த வழிகள்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய
கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கோங்க. நன்றி.